அகசியன் தனக்குள் இந்த உணர்வின் தன்மை எப்படி கற்றார், இந்த உணர்வின் ஈர்ப்புத்தன்மை தன் உடலில் எப்படி வந்தது என்ற நிலையும், வானையின் தத்துவத்தை புவியின் நிலைகளையும் விண்ணுலக ஆற்றலை எடுக்கும் போது அவன் நட்சத்திரங்கள் இயக்கமும் கோள்களுடைய இயக்கமும் தன்னில் அறிந்ததனால் அது புவியில் வந்து இது கலக்கப்படும் போது தாவர இனங்களாக புவியலாக எப்படி மாறுகின்றது என்ற நிலையை தனக்குள் அறிந்த உணர்வின் என்ன அலைகளை இன்றும் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இதையெல்லாம் ஆரம்ப காலத்தில் அவர் விளைந்த உணர்வின் தன்மை அது வெளியிலே படர்ந்திருப்பதை நாம் நுகர முடியும். இன்று நாம் ரேடியோக்களையும் டிவிக்களையும் நாம் மற்ற அதாவது பதிவு செய்த நாடாக்களில் அது எந்திரத்தின் மூலம் அது பதிவு செய்து அது ஒலி அலைகளாக அது அனுப்பப்படும் போது அதை சூரியனுடைய காந்தப்புலனர்வை கவர்ந்து அலைகளாக மாற்றி விடுகின்றது. பின் அதே அலைவரிசையில் நாம் வைக்கப்படும் போது அதனை தொடர்பு கொண்டு இதை கவர்ந்து இன்று உருவங்களை நாம் பார்க்கின்றோம், பாடல்களை நாம் கேட்கின்றோம், பல உருவங்களை நாம் கேட்கின்றோம். இதை போல அந்த ஞானிகள் தன் உணர்வில் கலந்துள்ள உணர்வுகள் இன்றும் இங்கே கலந்துள்ளது. அதை கவரும் தன்மை வரப்படும் போது அந்த அருஞானி உணர்வும் பார்க்கும் திறன் வருகின்றது. நமக்குள்ள அடத்தின் வளர்ச்சி எவ்வளவு வருகின்றதோ அதன் தொடர்கொண்டு இந்த வலிவின் தன்மை கொண்டு இந்த காற்றிலே நிறைந்திருக்கக்கூடிய உணர்வை நாம் அனைவருமே எளிதில் பெற முடியும். அது நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு சன்மையும் நமக்குள் எது பதிவாகின்றதோ அந்த பதிவின் தன்மை எண்ணங்கள் வரப்படும் போது அது நுகரும் ஆற்றல் வருகின்றது. ஒரு தீமை செய்தான் என்று நாம் பதிவு செய்து கொண்டால் நாம் உடல் சோர்வடைப்பும் போது தீமை செய்தவன் உணர்வு நினைவு வருகின்றது. அப்ப அது எண்ணப்படும் போது தீமையின் உணர்வு வரும்போது நம்மை அறியாமலேயே நம் உடலுக்குள் நடுக்கமும் பல தீமைகளும் உருவாகின்றது. இதை போன்ற நிலைகள் என்று நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் இதை பதிவு செய்த இந்த நினைவாற்றல் உங்களுடைய பதிவாக்கி இந்த நினைவு கொண்டு நீங்கள் எண்ணினால் அந்த அகசியமா மகிழ்ச்சி தனக்குள் தன் கண்டு உணர்ந்த இந்த உணர்வும் தான் விண்ணை நோக்கி துருவத்தின் ஆற்றலை கறந்த துருவ மகிழ்ச்சியான பின் அந்த உணர்வின் தன் வெளியிலே உடலை விளைந்த உணர்வுகளும் இங்கே பரவுள்ளதை இது வரிசைப்படுத்தி உங்களை நுகரும் ஆற்றல் இது பெறச் செய்வதற்கே தான் இங்கே அனைவரும் அரவணைக்க செய்து இந்த அவரால் உருவாக்கப்பட்ட அவர்கள் பாதம் பட்ட இந்த இடங்களில் தரையிலும் பரவுள்ளது. அவருடைய ஈர்ப்பு வட்டத்திற்குள் இங்கே சுரண்டு கொண்டு உள்ளது. இதை பதிவாக்கும் போது நினைவின் ஆற்றல் பறக்கும் தகுதி பெறுகின்றீர்கள். இதை தகுதி பெற்றுவிட்டால் நீங்கள் எங்கே சென்றாலும் இதை பெறவும் முடியும். இதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை இப்போது உங்களுக்குள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமாக சிறுக சிறுக உங்களில் இந்த நினைவாற்றலை பதிவாக்கி அந்த நினைவை கொண்டு நீங்கள் இதை பெரும் தகுதியை உருவாக்குவது.